டிவிகே அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐஆர்இஎல் இந்தியா லிமிட்டட்லேருந்து வந்திருக்க ஒரு சூப்பரான ஜாப் ஆஃபர் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற அப்டேஷன் எல்லாம் உங்களுக்கு புரியும். ஸோ நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனையும் அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அந்த அப்டேஷன் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஐஆர்இஎல் இந்தியா லிமிடெட். ஸோ அந்த ஐஆர்இஎல் அப்படிங்கிறது என்னன்னா, இந்தியன் ஐஆர்இஎல்ங்கிறது இந்தியன் ரேர் எர்த் லிமிடெட். ஸோ இது முழுக்க ஒரு சூப்பரான இந்தியன் கவர்மெண்ட் ஜாப் தான் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ ஃபார் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜிலேருந்து வந்திருக்கு. ஸோ இதுக்கு என்ன போஸ்டிங் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். த அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார் த ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் த வேரியஸ் போஸ்ட் ஆஃப் ட்ரேட்மென்ஸ் அண்ட் ட்ரைனிங் ஆர் ரெகுலர் பேசிஸ். ஸோ ட்ரேட்மென் ட்ரைனிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் பேசிஸில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 67 வேக்கன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஆல் ஓவர் இந்தியா லெவலில் இருக்க எல்லா ஸ்டேட்டில் இருக்க பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து நீங்கள் வந்து கேண்டிடேட் எல்லாமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கான அந்த டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகிருக்குன்னா 23/2/2024. இதற்கான வந்து க்ளோசிங் டேட் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம்னா 15/3/2024 ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து முடியுது. எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் இதுக்கு வந்து யார் எல்லாம் அப்ளை பண்ணலாம், ஸோ இது எல்லாமே தெளிவாக பார்க்கலாம். டீட்டெயில்ஸ் ஃபார் போஸ்ட்டை பொறுத்தளவு பார்த்தோன்னா இது வந்து முழுக்க வந்து ட்ரேட்மென் ட்ரைனிங் போஸ்ட் அப்படின்னால, ஸோ இதுக்கு வந்து ஐடிஐ ஃபிட்டர் எலக்ட்ரிஷியன் ஸோ இந்த மாதிரி தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான வந்து மேக்ஸிமம் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஐடிஐ ஃபிட்டர் எலக்ட்ரிஷியனில் ஒர்க் பண்ணி தான் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரை ஐடிஐ என்ஏசி வித் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெயினாக வந்து இந்த ட்ரைட் டிசிப்ளினில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏஜை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் வந்து 35 வரைக்கும் இருக்கலாம். இதற்கான மாத ஊதியமாக பார்த்தீங்கன்னா ஸ்டைஃபண்ட் பார்த்தீங்கன்னா டியூரிங் த ட்ரைனிங் பீரியடில் வந்து 20,000 ரூபா தர்றாங்க. ஸோ ஆஃப்டர் த கம்ப்ளீஷன் ஆஃப் ட்ரைனிங் பீரியட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து சேலரி 22,000 88,000 வரைக்கும் வந்து கிடைக்குன்னு சொல்லிட்டு கிரேடு 3 லெவலில் போட்டிருக்காங்க. ஸோ சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் தெளிவாக படித்து பார்த்துக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் பொறுத்தளவில் அதாவது ரிசர்வேஷன் கேட்டகரிஸ்க்கு தேவையான ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லாமே வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் அந்த லொக்கேஷன் அண்ட் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. மெயினாக ஒடிசா, கேரளா, தமிழ்நாடு, ஸோ போபால், ஸோ ஆந்திர பிரதேஷ் இது எல்லாத்துலேயும் வந்து வேக்கன்சிஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது ரெக்கார்ட் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தளவில் ட்ரேட்மென் ட்ரெயினி வெல்டர் ஃபிட்டர் எலக்ட்ரிஷியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐடிஏ என்ஏசி எலக்ட்ரிஷியன் முடிச்சிருக்கணும். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து இந்த ஐடிஏ என்ஏசியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்ரேட்டர்ஸ் கெமிக்கல் பிளான்ட்டில் வந்து ஒர்க் பண்ணிட்டு ஒரு 2 வருஷமாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது ரிசர்வேஷன் கேட்டகரிக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அவங்க சொன்ன டேட்லேருந்து. ஸோ ஓபிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 இயர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதர் தென் கேட்டகரிக்கு 5 years வரைக்கும் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ மோட் ஆஃப் செலெக்ஷன் எப்படி நடக்குது அப்படின்னா, இந்த ஜாபை பொறுத்தவரையில் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு சிபிடியில் வைக்கிறாங்க. ஸோ செகண்டில் வந்து ஸ்கில்ஸ் டெஸ்ட் வச்சு அதில் ட்ரேட் லெவலில் அவங்களுக்கு வந்து வெல்டர் ஃபிட்டர் எலக்ட்ரிஷியன்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தேவையான அந்த இதெல்லாம் வைக்கிறாங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷன் பொறுத்தளவில் சிபிடி டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 1.5 அதாவது 1.5 மணி நேரம் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பேப்பர்ஸ் இருக்கும், பேப்பர் 1 பேப்பர் 2. ஸோ பேப்பர் 1 பொறுத்தவரை 50 அப்ஜெக்டிவ் கொஷின்ஸ் டைப் இருக்கும். பேப்பர் 2 பொறுத்தவரை another 50 அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் வந்து வரும். ஸோ இதற்கான அந்த மேக்ஸிமம் அதாவது மினிமம் குவாலிஃபை மார்க் வந்து 40% மார்க் வந்து எடுக்கணும். ஸோ இதில் எஸ்சிஎஸ்டியை பொறுத்தவரை 35 இருந்தாலே அவங்க எலிஜிபிள் இதுக்கு. ரிட்டன் டெஸ்ட் வந்து சென்டர்ஸ்லாம் எங்கெங்கே கொடுத்துருக்காங்கன்னா மும்பை, போபால், விசாகப்பட்டினம், திருவனந்தபுரம், கொச்சி, சென்னை, நாகர்கோயில் அந்த மாதிரி புவனேஸ்வர் இந்த இடத்துலாம் வந்து எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த 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 ஜாபை பொறுத்தவரை பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் வந்து ஆல் ஓவர் இந்தியாவில். ஸோ மேலே சொல்லிக்க எல்லா இடத்துலையும் போட வாய்ப்பு இருக்குது. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா அதர்ஸ்க்கு வந்து 500, எஸ்சி எஸ்டி
பிடபிள்யூபிடி உங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஃபீஸும் கிடையாது. அவங்க ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த அஃபிஷியல் வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா www.irel.co.in சொல்லிட்டு வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து ஆன் டேட்டில் அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கான அந்த அப்ளிகேஷனுடைய வெப்சைட்டில் லிங்க்கு ப்ளஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ நீங்கள் அதை தெளிவாக படித்து பார்த்து ஐடிஐ இந்த மாதிரி படிச்சுக்கோங்க. வெல்டர் ஃபிட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 15/3/2024 க்ளோசிங் ஆகுது. ஸோ நீங்கள் அதுக்குள்ளே ஆன் டேட்டில் வந்து எலிஜிபிள் கேண்டிடேட் வந்து இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.